today we have Devi Priya. She is a psychologist, remedial instructor, and she is the secretary of Helikx Open School. She has more than 21 years of experience. In fact, it's her 22nd year of experience in assessing children, because assessment is very important. The first thing what happens in a school is, okay, in the problem, go to a psychologist. So she is an assessor, she is a psychologist, she is an assessor. She does the assessment and now explains, counsels the parent. Now, what sort of challenge is this? What is the level of challenges? Whether it's a mild, moderate, or severe. And exactly where you have to concentrate. All these things after doing the assessment, she'll do the counseling. And also, she's a remedial instructor. So she plans the entire curriculum of remedial instructions to the teachers, and teachers get trained from her, and that will be taught to the children. So this is her work. So for last 22 years, she's been into it. She is doing a lot of new innovative things. She has written a workbook, more than 6 workbooks. She has made it. Just a Hello, am I audible? Yes, sir. Yeah, am I audible? Thank you. Thank you. So, Okay. so she is working extensively into it and does a lot of research also. And apart from that, she has worked as a district child protection officer in Tamil Nadu government for 2 years. So she can understand the challenges of children also. And she's also has done a certification in assessment from National Institute of Mental Health, Secunderabad. So with this experience, teaching for 22 years, assessing the children, counseling the children, and training the teachers and parents, she's here to present the reading challenges of dyslexic child. So I request Priya to take over the day 2, Think Beyond Dyslexia. Thank you. So good evening all. Thank you for joining and spending time for understanding dyslexia. So dyslexia, it's a familiar word because sir dyslexic children எப்படி இருப்பாங்க, so அவங்களோட characteristics அது எதனால அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்காரு. So same time, so இந்த வேர்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இப்போ ஒரு ஃபெமிலியர் வேர்டா தான் இருக்கும். ஸோ dyslexia அப்படிங்கிறது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஸோ இது அந்த குழந்தைங்களோட டிஃபிகல்ட்டி எப்படி எல்லாம் இருக்கும், ஸோ என்ன மாதிரி அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறது, ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஸ்லெக்சியா அப்படிங்கும் போது இட் அஃபெக்ட்ஸ் அகடமிக் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி, அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும் போது ஒரு ப்ராப்பரா டீச்சர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச் பண்ணாதான் அந்த ஸ்கில்ல கத்துக்க முடியும். ஸோ வெதர் ஸ்கூல் ஆகட்டும், இல்ல நம்ம பிரைவேட்டா குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதாகட்டும், ஸோ இட்ஸ் அ ஸ்கில் அப்படிங்கும் போது நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்தாதான் குழந்தைங்கனால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்கில், ஸோ ரீடிங் இஸ் அ ஸ்கில். அப்ப இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல கரெக்டா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க அதுல ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் எதனால வருது? ஸோ லேபிளிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் ஜென்ரலாவே குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஸோ எப்படி அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சயின்டிபிக் அப்ரோச்சோடையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரீடிங்? ஸோ ரீடிங் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கண்டென்ட் கிவன் இன் அ பிரிண்டட் ஃபார்ம்.
ஸோ நம்ம ஒரு புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுல எல்லாமே லெட்டர்ஸ் தான். ஸோ பிரிண்டட் ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ் ஆர் எனி லாங்குவேஜஸ், அதுல எல்லாமே வந்து லெட்டர்ஸா இருக்கும். ஸோ பிரிண்டட். ஸோ இது படிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அதுல கொடுத்துருக்க விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது. இட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ ரீடிங்ல என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது? ரீடிங் இன்வால்வ்ஸ் translating written print into speech by matching a letter or combination of letters. So முக்கியமா ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ ரீடிங் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து சிம்பாலிக்கா வந்து புக்ல வந்து லெட்டர்ஸ் அந்த பிரிண்டட் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்போக் அந்த லாங்குவேஜ் சவுண்ட்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது லெட்டர்ஸோட கரெக்டா மேட்ச் பண்ணும்போது தான் நம்ம அந்த கொடுத்துருக்க கண்டென்ட்டை வந்து கரெக்டா நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ காம்பினேஷன், ஸோ லெட்டர் அண்ட் பிரிண்டட், அந்த லெட்டரும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ரீட் பண்ண முடியும். ஸோ ரீடிங் இன்வால்வ்ஸ், அப்ப இதுல நம்ம என்ன பண்றோம், ஸோ லெட்டர் சவுண்டை கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். அதுல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஒன்னு செக்மெண்டேஷன், ஒன்னு வந்து பிளெண்டிங். ஸோ பிளெண்டிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சேர்த்துறது. ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்றோம், அந்த சவுண்ட்ஸ் அந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷனை அழகா நம்ம சேர்த்துறோம். ஸோ பிளெண்டிங். அண்ட் தென் செக்மெண்டிங் ஃபார் ஸ்பெல்லிங், ரைட்டிங். ஸோ செக்மெண்டிங்கிறதுனா பிரிக்கிறது. இப்போ ஒரு போட் அப்படின்னு நான் படிக்கணும்னா ப ஓ, ஸோ அந்த சவுண்ட்ஸை வந்து நான் சேர்த்தணும். ஸோ பிளெண்ட் பண்ணணும். அண்ட் தென் சேஸ் போட். அண்ட் தென் ரைட்டிங் அப்படிங்கும் போது ஸோ டீச்சர் இப்போ போட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எனக்கு என்ன பண்ண தெரியணும், ஸோ ஐ ஹாவ் டு செக்மெண்ட். ஸோ ப ஓ, ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BOAT. ஸோ இதை வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன ரீடிங்னா என்ன. ஸோ டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ ஜென்ரலா அவங்களுக்கு இது ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் நல்லதாக சொல்லி தரேன், பட் அவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, இல்ல படிக்கிறாரு அடுத்த நாள் மறந்து போயிடுறாரு, ஸோ சரியா எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் சரியா படிக்க மாட்டேங்கிறாரு, எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு, லேசியா இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா இது பெருசாக சரியா போயிடும். ஸோ விளையாட்டுத்தனமா இருக்கான், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஸோ இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும், சீரியஸா படிச்சா நல்லா இருக்கும், விளையாட்டுத்தனம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ டைம் இதுக்குன்னு சொல்லி ரீடிங்க்குன்னு சொல்லி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பேசிக்கா இட்ஸ் ரீடிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு? ஸோ ரீடிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் அ டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் நம்ம என்ன வந்து விஷயங்கள் வந்து கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the phases of reading. ஸோ ஃபேஸ் அப்படிங்கும் போது ஒரு ஸ்கில்ல நம்ம வந்து டெவலப் பண்றோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முக்கியமா இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து லேர்ன் டு ரீட் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ். ஸோ இட்ஸ் அ பிகினிங். குழந்தைங்க ஸ்கூலுக்கு வராங்க, ஸோ எல்கேஜில உள்ள வராங்க. ஸோ இட் கோஸ் அப் டு 3rd ஸ்டாண்டர்ட். அப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்குள்ள ஒரு குழந்தைங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நான் எப்படி வந்து ரீட் பண்ணணும். ஸோ தே லேர்ன் டு ரீட். ஸோ இந்த வார்த்தைகளை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த லெட்டர் சவுண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் வேர்ட், இட் கம்ஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ இந்த ஃபார்மேஷன் இதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் லேர்ன் டு ரீட். ஸோ அப்பதான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி டீச்சர்ஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமா இங்க இருக்கும். வேர்ட் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ வேர்ட் ஃபேமிலிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் சைட் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ல தான் அந்த வேர்டை ரீட் பண்றதுல, சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறதுல, ஸோ இதுல தான் வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பீங்க. ஸோ லேர்ன் டு ரீட் அப்படிங்கிறது ஒரு குழந்தை ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்குள்ள அச்சீவ் பண்ணிருக்கும். ஸோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th and above. So they can read to learn. So நிறைய கண்டென்ட் இப்போ 4th மேல 6th எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டென்ட் அதிகமாயிட்டே வரும். அப்போ அந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ரீட் பண்ணி லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அப்ப நடக்கும். ஸோ டாபிக்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பயாலஜி எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். ஸோ டாபிக்ஸும் அதிகமாயிட்டே போகும். அப்ப குழந்தைங்களுக்கு இந்த லேர்ன் டு ரீட்ல கரெக்டா ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டாதான் ரீட் டு லேர்ன்ல, அதாவது லேர்ன் டு ரீட் கரெக்டா இருந்தாதான் ரீட் டு லேர்ன்ல குழந்தைங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஸோ அவங்கனால ஆஸ் யூஷுவல் படிச்சு புரிஞ்சு இண்டிபெண்டா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹையர் கிளாஸஸ் வரும்போது சிரமப்பட்டுட்டே இருப்பாங்க. இது முக்கியமா நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ரீடிங் ரிலேட்டடா ஸோ நான் சில விஷயங்கள் சொல்லிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா சாட்ல நீங்க வந்து போட்டுருங்க. 7 அதாவது ஒரு அந்த செஷன் 7:30 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நான் இது முடிச்சுட்டு ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நான் ஆன்சர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன் டு ரீட். ஸோ இது நம்ம எப்படி இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறது, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னொரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ பிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தைய நம்ம என்ன கேட்க மாட்டோம் அப்படின்னா நல்ல ஓடி ஆடி விளையாடுறானா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். ஸோ அதாவது இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தை அடுத்தது என்ன டெவலப்மெண்ட் நடக்கணும், ஸோ எந்திரிச்சு நிக்கணும். ஸோ எந்திரிச்சு நின்னாதான் அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து வாக் பண்ண முடியும். ஸோ நல்லா நடந்தாதான் அடுத்தது அந்த குழந்தை நடக்கிற குழந்தை ஓடுவாங்க, ஓடுற குழந்தை அடுத்தது விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே இதுல வந்து எந்த டவுட்ஸும் இருக்காது. குழந்தை வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸோ உட்கார்ந்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் நிக்கிறது நடக்கிறது. ஸோ இது நம்ம கரெக்டா நம்ம கேட்போம். ஸோ த சேம் வே குழந்தைங்க அகடமிக்ஸ்லயும் இப்போ ரீடிங், ஸ்பெல்லிங், ரைட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அப்போ இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், எக்ஸ்போஷர். ஸோ லிசன். ஸோ அவங்களை சுத்தி அந்த லாங்குவேஜ்க்கான எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு. ஸோ இப்ப வீட்டுல தமிழ், வெளியில இங்கிலீஷ் இருந்தா கூட அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர்ல அந்த லாங்குவேஜ் அந்த குழந்தை கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக். ஸோ லிசனுக்கு அப்புறம் ஸ்பீக். இப்ப பேசணும். இப்ப நல்லா பேசுறாங்களா. ஸோ ஒரு பேசவே ஒரு குழந்தைக்கு தெரியலன்னா அடுத்தது அந்த குழந்தை படிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஸ்பீச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த குழந்தை பேசணும். அப்ப ஸ்கூலுக்கு வராங்க, நல்லா பேசுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீடிங். ஸோ ரீடிங் அப்படிங்கும்போது அதுலயும் என்ன இருக்கணும், ஒவ்வொரு லெவலுக்கும் ஃப்ளூவன்சி இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ரீட் பண்றாங்க, அந்த குழந்தை லெவலுக்கு ரீட் பண்றாங்க அப்படின்னாதான் அந்த குழந்தைக்கு அடுத்தது ஸ்பெல்லிங் நல்லா வரும். ஸ்பெல்லிங் வந்தாதான் ரைட்டிங் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அடுத்தது டெவலப் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேரை நாங்க பார்த்ததுல எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ எழுதல அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க படிக்கிறதே வந்து ஃப்ளூவன்சி இருக்காது. ஸோ படிக்கிறதுல ஃப்ளூவன்சி இல்லைன்னா கண்டிப்பா எழுதுறதுக்கு வராது. ஸோ அது ரைட்டிங் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது குழந்தைக்கு ரீடிங் எப்படி இருக்கு. ஸோ ரீடிங் நல்லா இருக்கும்போது தான் அடுத்தது ஸ்பெல்லிங் அப்புறம் தான் ரைட்டிங். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஃபேஸ் லேர்ன் டு ரீட். ஸோ என்ன நல்லா லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ரீடிங்கான ஒரு ஃபவுண்டேஷனல் ஸ்கில் ஆர் இது வந்து ஒரு ப்ரீ ரெடினஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரிமெம்பரிங் சவுண்ட், சிம்பிள், அசோசியேஷன். ஸோ ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்தவுடனே என்ன தெரியணும் அப்படின்னா இந்த லெட்டர் என்ன, சவுண்ட் என்ன. ஸோ இது நல்லா கிளியரா தெரியும். ஸோ லெட்டர் சவுண்டுனா இப்போ எஸ் அப்படின்னு இருக்குன்னா எஸ் அப்படிங்கிறது ஷேப் எப்படி இருக்கு, அந்த லெட்டருடைய சவுண்ட் அது எப்படி சொல்லணும். ஸோ ரெண்டும் டக்குன்னு அந்த குழந்தைங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஹெச் அதோட ஷேப் எப்படி இருக்கு, அதோட சவுண்ட் ஹ அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு தெரியுதா, ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா the sound of combination of letters, so it's difficult to remember. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட், இந்த லெட்டருக்கு இந்த சவுண்டு தான் அப்படிங்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு லெட்டர் எல் அப்படின்ட்டு, ஸோ ஏபிசிடியில நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சில லெட்டர்ஸ்ல குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரக்கு வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்க கம்ப்ளீட்டா எல்லா லெட்டர்ஸ் தெரியாது, சில குழந்தைங்களுக்கு சில லெட்டர்ஸ் தெரியும், சில லெட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஹெச், இந்த எல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த எல் அப்படின்னு சொல்ல தெரியும் தவிர அந்த சவுண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்றதுல வந்து சிரமம் இருக்கும். அப்போ குழந்தைங்க எந்த லெவல்ல இருக்காங்க, இப்ப லெட்டர் லெவல்ல இருக்காங்களா அப்படின்னா இப்ப லெட்டர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் நல்ல கிளாரிட்டி கொடுத்துட்டுதான் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகும். சோ அடுத்தது இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு சவுண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா சொல்றாங்க, நல்லா கரெக்டா பண்றாங்க அப்படின்னா அடுத்ததுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்ட், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து ரீடிங்க்கு ரெடி ஆவாங்க.
இப்ப கேட் அப்படிங்கிற போது இப்ப சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது கேட். அப்ப அவங்க என்ன பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும். ஸோ டீச்சர் சொல்லி தரும் போதே குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், இந்த வேர்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்துடும். பட் டிஃபிகல்ட்டின்னு சொல்லும் போதுதான் இந்த பிளெண்டிங்ல சில குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ சில குழந்தைங்க எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா CAT அப்படிங்கறத மட்டும் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட் அப்படின்னு சொல்லி பிளெண்ட் பண்றதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபெமிலியர் வேர்ட்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ணுவாங்க. புதுசா ஏதாவது வேர்ட்ஸ் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் வச்சு படிக்கிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இந்த பிளெண்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு சைட் பை சைடு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மீனிங்கும் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கரெக்டா ஒரு குழந்தைங்களுக்கு அந்த டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, கரெக்டா இது ப்ராப்பரா நடக்கும்போது அந்த மீனிங்கோட அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் இப்ப டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு எதுலயாவது ஒண்ணு சவுண்ட் புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டி வரலாம், இல்லைன்னா லெட்டர் ஷேப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டி வரலாம். ஸோ காமனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் அதிகமா கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது நம்ம காமனா தெரியும். இந்த BD கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் இல்லைங்களா, MW கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, HN. ஸோ இந்த மாதிரி சில, அதே மாதிரி GJ. ஸோ எழுதும்போது சவுண்டா சவுண்டா இதெல்லாம் வந்து குழந்தைங்க படிக்கும்போது எழுதும் போதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது பேசிக்கா நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் லெவல், அதாவது இந்த லேர்ன் டு ரீட்ல கிரேட் 1 to 3. ஸோ என்னென்னலாம் வந்து குழந்தைங்களுக்கு வேர்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எப்படி எல்லாம் கத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ரீடிங் அப்படிங்கும் போது இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தாதான் ரீடிங் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லெட்டர் சவுண்ட் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இப்போ லெட்டரும் சவுண்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாதான் அடுத்தது வேர்ட் லெவலுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. இப்போ CDC வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், வவல், ஒரு கான்சனன்ட். ஸோ 3 letters. இட்ஸ் அ வேர்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து இதை டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப் வேர்ட்ஸ், ஆட் வேர்ட்ஸ், ஆம் வேர்ட்ஸ், அண்ட் வேர்ட்ஸ் அது மாதிரிலாம் டீச் பண்ணியிருப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு உள்ள நீங்க டீச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன உள்ள ப்ராசஸ் ஆகும், ஓகே எது இனிஷியல் சவுண்ட், எது ஃபைனல் சவுண்ட், எது மிடில்ல என்ன சவுண்ட்ஸ் வருது. ஸோ ஸ்டார்டிங் கான்சனன்ட் சவுண்ட் என்ன, மிடில்ல என்ன மாதிரியான வவல் சவுண்ட்ஸ் வருது. கேட் அப்படிங்கும் போது ஏ, ஸோ அந்த சவுண்ட் அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபைனல்ல வரும்போது என்ன லெட்டர் எண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கான்சியஸா இல்லாம ஸோ டீச்சர் சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும். பட் டிஃபிகல்ட்டின்னு சொல்லும் போது இப்போ டிஸ்லெக்சிக் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், இந்த ப்ராசஸிங்ல தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும். ஒன்னா பிகினிங் சவுண்ட் புரிஞ்சுக்குவாங்க, பபிள்ஸ் உடைய சவுண்ட்ஸ் கிளாரிட்டியில அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும். ஸோ ஆர் எண்டிங் லெட்டர்ல T வருமா, D வருமா, M வருமா, இந்த மாதிரியான லெட்டர் கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். அப்ப எந்த ஏரியால அவங்களுக்கு சிரமம் இருக்கோ ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணணும். ஸோ CDC வேர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது என்ன, பிளெயின்ஸ் அண்ட் டயக்ராஃப்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேர்ட்ஸ்ல இவ்வளோ குரூப்பிங்ஸ் இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு நம்ம எங்க அந்த சிரமம் அப்படிங்கறது நம்ம பார்த்தாதான் அவங்களுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா நீ இன்னொரு தடவை படி, 10 தடவை படி, 20 தடவை படி, எழுதிப்பாரு அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸா இருக்கும். என்னடா திருப்பி திருப்பி இதையே ஒன்னையே படிக்கிறோமே, எனக்கு புரியலையே அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயமா இருக்கும். ஸோ ஈஸியா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ பேரண்டா நம்ம தான் இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணணும். ஸோ இப்போ பிளெயின்ஸ் அண்ட் டயக்ராஃப்ஸ்ங்கிறது அடுத்தது. ஸோ ரைட் சைட் பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கேட். அப்ப குழந்தைங்க கேட் அப்படிங்கிறது இந்த CDC வேர்ட்ஸ். ஸோ கேட் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும், இப்ப சவுண்ட் வருது பட் C தான் போடணும். அப்ப சவுண்ட் வந்து K சவுண்ட் வருது, பட் விஷுவலா பாத்தீங்கன்னா C சவுண்ட் வருது. அப்ப கரெக்டா இது ரெண்டும் மேட்ச் ஆனாதான் கேட் வந்து கரெக்டா எழுதுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெட். சோ பெட் எப்படி எழுதுவாங்க, பெட். அப்ப ஏங்கும் போது ஏ அப்படிங்கறதுதான் சவுண்ட், பட் லெட்டர் அப்படிங்கும் போது நம்ம என்ன எழுதுறோம், E தான் எழுதுறோம்.
அப்ப குழந்தைங்களுக்கு ஷார்ட் சவுண்ட், அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் வரும்போது PET அப்படின்னு எழுதும்போது இது வந்து ஷார்ட் சவுண்ட் வந்து இது இப்படி வருது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பெட், ஸோ இப்படிதான் எழுதணுங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிளெண்ட்ஸ் அண்ட் டயக்ராஃப்ஸ் அப்படிங்கிறது, இப்ப C அப்படிங்கிறது சிங்கிள் கான்சனன்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன் வரலாம் வேர்ட்ஸ்ல, டபுள் லெட்டர்ஸ் கான்சனன்ட்ஸ். ஸோ அதுதான் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுலயே டபுள் பிளெண்ட்ஸ் இருக்கு, டயக்ராஃப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் பிளெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டயக்ராஃப் அப்படிங்கிறது சிங்கிள் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சின், இப்ப CHIN சின் அப்படின்னு இருக்கு. இப்ப ச அப்படிங்கும் போது நம்ம ஒரு சவுண்டு தான், CH தனித்தனி சவுண்ட்ஸ் வராது, க ஹ அப்படின்னு வராது, ச தான் வருது. அப்ப ச இன் சின். அப்போ குழந்தைங்களுக்கு டயக்ராஃப் அப்படிங்கிறது ஸோ சிங்கிள் சவுண்ட் ரெப்ரசன்டட் பை 2 letters. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். பட் டிஸ்லெக்சிக் அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன சிரமம் வரும்? ஸோ ஏன் சின்ன அப்படிங்கிறதுக்கு CHIN போடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா புரியாது. அப்போ இந்த புரியல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியல. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெமிடியல் இன்டர்வென்ஷன் ஸ்பெசிபிக் வேர்ட் பேட்டர்ன்ல என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்கோ அந்த பேட்டர்னை எடுத்து அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வவல்ஸ் வந்து ஷார்ட் வவல், லாங் வவல், அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கான்சனன்ட்ஸ், மல்டி சிலபிள் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிலபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ். நம்ம வேர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் வேர்ட்ல ஒரு வவல் சவுண்ட் இருக்கிறத நம்ம சிலபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த மேப், கோ, டேப், டேபிள், பெய்டு, ஃபார்ம். ஸோ இங்க 6 types ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா 6 types ஆஃப் சிலபல்ஸ். அதாவது வேர்ட்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. அதை குரூப் பண்ணா ஒரு 6 விதமான டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு இந்த வேர்ட் டைப்ல எந்த வேர்டு வந்து அவங்களுக்கு நல்லா புரியுது, எது புரியல, ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டீச் பண்றது தான் ரெமிடியல் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த சவுண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ சில இடத்துல வவல் சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஷார்ட் சவுண்ட். சில இடத்துல வவல் சவுண்ட் பாத்தீங்கன்னா லாங் சவுண்டா இருக்கும். ஸோ அது வந்து லாங் சவுண்ட் ஆர் லெட்டர் நேமே வரும், வவல்ஸோட நேமே வரும். ஸோ இங்க எங்க சேஞ்ச் ஆகுது, அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நல்லா புரிஞ்சாதான் அடுத்தது இந்த மல்டி சிலபிள் வேர்டு, அதாவது பெரிய பெரிய வார்த்தைகள் எங்க வந்து சிலபிள் டிவிஷன் பண்ணி, அதாவது ஸ்பிளிட் பண்ணி, ஸோ எப்படி ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டா வரணும், எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதணும் அப்படின்னா இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த சிலபிள் பேட்டர்ன்ங்கிறது 6 types நான் சொன்னேன். ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ என்னென்ன வேர்ட்ஸ், ஸ்பைனல், சப்ஜெக்ட், எஸ்டேட். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிலபிள் எங்க ஸ்பிளிட் பண்ணி எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான். ஸோ இந்த சிலபிள் டிவிஷன் 5 types ஆஃப் சிலபிள் டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஒரு பெரிய வேர்ட் ரீட் பண்ணும்போது எப்படி நான் எங்க பிரிச்சு எப்படி கரெக்டா ரீட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஓகே நீ நல்லா கவனிச்சீன்னா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த குழந்தைங்களுக்கு புரியல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு எங்க வந்து டிஃபிகல்ட்டி இருக்கு, ஸோ எப்படி நம்ம அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் பிளான் பண்ணா அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்ப பண்ணணும்? ஸோ ஒவ்வொரு கிளாஸ் லெவல்ல போக போக சரியாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் லெவல் போகும்போதும் அவங்களுக்கு அவங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்தாலுமே பட் அவங்க பண்ற அளவுக்கு இவங்கனால ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு 100% புரியணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 20% புரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் லெவல்லையும் அந்த கேப் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுட்டு ஸோ சின்ன கிளாஸ் லெவலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 and 3rd 4th நம்ம அவங்களுக்கு இந்த ரெமிடியல் இன்டர்வென்ஷன், அதாவது இந்த சப்போர்ட்டிவ் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ ரீடிங் அப்படிங்கும் போது ஸோ இட் நீட்ஸ் சவுண்ட் அண்ட் சிம்பிள் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இட்ஸ் கரெக்ட் காம்பினேஷன். இது ரெண்டும் கரெக்டா நம்மளுக்கு புரியணும். அப்ப புரியுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். முதல்ல இதுதான் இதோட லெட்டரோட சவுண்ட், இதுதான் இந்த சிம்பிள். ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாதான்
ரீடிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். அப்ப ரீடிங் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரீகால் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங். இப்போ டீச்சர் வந்து மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க. ஸோ குழந்தை எப்படி ரீகால் பண்ணும்? ஸோ ஆல்ரெடி மேட் அப்படிங்கிறது நல்ல ரீட் பண்ணாதான் ஓகே மேட்டோட சிம்பிள் என்ன, MAT இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் பிக்சர் வந்து வரும். ஸோ அந்த மென்டல் பிக்சர் கரெக்டா வந்தாதான் எழுதும் போது அந்த குழந்தைனால கரெக்டா MAT அப்படின்னு எழுத முடியும். ஸோ ரீடிங்கே சரியா எனக்கு வரல அப்படின்னா, ஐடென்டிபிகேஷன் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது, ரீகால் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ரைட்டிங் அந்த குழந்தைனால ஸ்பீடா எழுத முடியுதா. ஸோ காப்பி ரைட்டிங் கூட அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருந்தாதான் கடகடான்னு எழுத முடியும். ஸோ ஸ்பீடா ரீட் பண்ண தெரியாத குழந்தை காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு லெட்டராவோ சின்ன சின்ன வேர்டா தான் வந்து பார்த்து பார்த்து காப்பி பண்ணுவாங்க. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ ரெகக்னைஸ் அண்ட் தென் ரீகால். ஸோ இது நல்லா வந்துருச்சு அப்படின்னா தான் ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீட் வித் அக்யூரசி. ஸோ ரீடிங் ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ரீடிங் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது கடகடகடான்னு அந்த கண்டென்ட்டை வந்து குழந்தைங்க பார்த்து படிக்கணும். ஸோ ரீடிங் ஃப்ளூயன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். அப்ப ரீடிங் ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ணிட்டாதான், அந்த ஃப்ளூயன்சி வந்தாதான் அடுத்தது சேம் டைம் வொக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாமே நடக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரீடிங்ல ஸ்லோவா இருக்காங்க, ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா மெயினா இன்னொரு விஷயம் என்ன அடி வாங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வொக்காபுலரி டெவலப்மெண்ட். எனக்கு படிக்கிறதுலே சிரமம் இருக்கும்போது அந்த வேர்டோட மீனிங் வந்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுல குழந்தைங்களுக்கு சிரமம் வரும். அப்போ வொக்காபுலரியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரீட் பண்ணும் போதே குழந்தைங்களுக்கு வொக்காபுலரி ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் தென் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்ப கடைசியா தான் வருது. ஏன் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சாலே காம்ப்ரிஹென்ஷன் வராதா, ஃப்ளூயன்சி இம்பார்ட்டண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம பிரெயின் உடைய வயரிங் அந்த மாதிரி இருக்கு. அதாவது நம்ம ஸ்பீடா படிக்கும் போதுதான் பிரெயினால ஷார்ட் டர்ம் மெமரி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி நம்மளுக்கு அது வந்து புரியறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பேசேஜ் நம்ம ரொம்ப ஸ்லோவா ரீட் பண்ணும்போது அந்த டைம் ரொம்ப அதிகமா இருந்தா ஷார்ட் டர்ம் மெமரியில அந்த இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுல சிரமம் வரும். ஸோ பர்டிகுலர் ஸ்பீட்ல படிக்கும் போதுதான் நம்மளால அந்த பேசேஜ் வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாடல், காக்னிட்டிவ் மாடல் இருக்கு. ஸோ இந்த காக்னிட்டிவ் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரீடிங்க்கு ஒரு குழந்தை நல்லா ரீட் பண்ணணும், ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஸோ ஃபோனலாஜிக்கல் அவேர்னஸ். ஸோ ஃபோன் அப்படின்னாலே சவுண்ட். ஸோ ஃபோனலாஜிக்கல் அவேர்னஸ் அப்படிங்கிறது சவுண்ட் பார்ட் ஆஃப் தி லாங்குவேஜ், ஸோ ஸ்போக்கன் சவுண்ட். அண்ட் தென் பிரிண்ட் கான்செப்ட். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறது லெட்டர்ஸ். ஸோ அந்த லெட்டர் உடைய ஃபார்மேஷன், ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஸோ நேத்தே உங்களுக்கு வந்து செஷன்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் செந்தில் அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ ஃபோன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு, அப்போ 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ சவுண்ட்ஸ் நம்மளுக்கு புரியுது. த சேம் டைம் பிரிண்ட் கான்செப்ட் அப்படிங்கும் போது ரைட்டிங்ல எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PHONE. ஸோ 5 லெட்டர்ஸ். ஸோ PHONE 5 லெட்டர்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரிண்ட் கான்செப்ட். ஸோ சவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும், லெட்டர் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும். ஸோ இது புரிஞ்சாதான் அடுத்தது டீகோடிங் அண்ட் சைட்வர்ட் நாலேஜ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டீகோட். ஸோ டீகோடிங் மீன்ஸ் ஒரு லெட்டர்ஸ் வந்து சேர்த்து படிக்கிறது. ஸோ இவ்வளோ நேரமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, வேர்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டா குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது 60% வந்து டீகோடபிள் வேர்ட்ஸா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் கீழே தான் வந்து 60% வேர்ட்ஸ் வந்து இருக்கு. அதே 42 மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய வந்து இந்த பேட்டர்ன் கீழே வராம எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மேட் அப்படிங்கும் போது ஆ சவுண்ட், ஏ வந்து ஷார்ட் சவுண்ட் வந்து ஆ அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெரஸ் வாஸ் அப்படிங்கும் போது அதே ஏ வந்து சவுண்ட் வந்து மாறிடுது. அப்ப இர்ரெகுலர் வேர்ட்ஸும்
இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த டீகோடபிள் அந்த பேட்டர்ன் வேர்ட்ஸும் என்னன்னு தெரியணும், சைட் வேர்ட்ஸும் என்னன்னு தெரியணும், அந்த irregular வேர்ட்ஸும் என்ன தெரியணும். ஸோ அந்த irregular வேர்ட்ஸ் எங்க வந்துரும்னா சைட் வேர்ட்ஸ். பை த சைட் பார்த்தோன்னே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்றது. அப்போ குழந்தைங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஸோ எதெல்லாம் வந்து இப்படி இந்த மாதிரி தான் படிக்கணும், சில வேர்ட்ஸ் எல்லாம் பை த சைட் பார்த்தோன்னே இப்படிதான் படிக்கணும். ஸோ இந்த லேர்னிங் எல்லாம் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் கரெக்டா வந்தாதான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளூயன்சி இன் கான்டெக்ஸ்ட். ஸோ ஃப்ளூயன்சி வரும், ரீடிங் ஃப்ளூயன்சி. நான் வந்து ஒரு லெசன் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஹவு டு ரீட், எப்படி ஃப்ளூவெண்டா ரீட் பண்றது. ஸோ ஃப்ரேஸ் ரீடிங் யூஸ்வலி நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா ஃப்ரேஸ் ரீடிங். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக் வேர்ட் ரெக்கக்னிஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்டமும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். காம்ப்ரிஹென்ஷனும் இட்ஸ் லீட்ஸ் டு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ வேற என்னெல்லாம் என்ன இருக்கு, ஸோ இது மட்டும்தான் இருக்கா, வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கிரீன் கலர் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வொக்காபுலரி, நாலேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப ஒரு குழந்தைக்கு ரீடிங், சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் என்ன படிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன படிச்சோம் அப்படிங்கிறது புரியாது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த வார்த்தைகளோட அர்த்தம், அந்த வேர்ட்ஸோட மீனிங்கே அவங்களுக்கு தெரியாது. இது என்ன மீனிங்னா எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நாலேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும் போது சென்டென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா. ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன சொல்றோம், ஸோ கிராமட்டிக்கல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், வெதர் இட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், என்ன டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அது அந்த குழந்தைங்களுக்கு புரியுதா, எந்த டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க, அப்பதான் காம்ப்ரிஹெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட், பேக்ரவுண்ட் நாலேஜ். நீங்க ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா, அப்ப தெரியலன்னா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்ப ரோபோட்டிக்ஸ் பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு புது டாபிக் பத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கா என்ன நல்லா தெரிஞ்சா நீங்க எடுக்கிற லெவலுக்கு புரியும், இல்லைன்னா அந்த பேசிக் லெவல்ல இருந்து தான் நீங்க போகணும். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த லெசன்ல எந்த லெவல் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த லெவல் பத்தி அந்த குழந்தைக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் எப்படி இருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஹாரி பாட்டர் ஒரு ஸ்டோரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஹாரி பாட்டர் அந்த சீரீஸ்ல வந்து ஒரு 5th சீரீஸ் ஆர் ஒரு 2nd சீரீஸே நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது, லிங்க் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ்ங்கிறது என்ன, பேசிக்கா முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அப்படி அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவல் அந்த 2nd, 3rd, 4th சீரீஸ் எல்லாம் நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேக்ரவுண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இட் லீட்ஸ் டு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டடி ஸ்கில். எல்லாம் படிக்கிறாங்க ஆனா மார்க் சரியா ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டடி ஸ்கில், அதாவது ஒரு படிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ஜெனரல் பர்பஸ் ஆஃப் ரீடிங். ஸோ ஒரு என்ன பர்பஸ்க்காக அதை ரீட் பண்றோம், ஸ்பெசிபிக் பர்பஸ் ஃபார் ரீடிங், என்ன ஸ்பெசிபிக் டாஸ்க் அதுல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க, பட் அது புரிஞ்சுக்கிறதுனால அடுத்தது என்ன சேலஞ்சஸ் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த பேசேஜ்ல மெயினா என்ன சொல்ல வராங்க, மெயின் ஐடியா என்ன, ஸோ அந்த மெயின் ஐடியாக்கான சப்போர்ட்டிங் அதர் டீடைல்ஸ் எல்லாம் என்ன, சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த குழந்தைனால புரிஞ்சுக்க முடியுதா, ஸோ கரெக்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், ஸோ எவ்வளவு ப்ரிசைஸா எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரீடிங். ஸோ இதெல்லாம் இருக்கா, இப்போ ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ், ஒரு கொஸ்டினை நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், ஸோ இதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அப்போ ரீடிங் அப்படிங்கிறது ஸோ அல்டிமேட் எய்ம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ குழந்தைக்கு ஒரு புக் எடுத்தாங்கன்னா ரீடிங் லெவல்ல பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் அல்டிமேட் இல்லைங்களா. ஸோ எதை படிச்சாலும் புரிஞ்சு அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். ஸோ அதுக்கு இதெல்லாமே நம்ம செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ சயின்ஸ் பிஹைண்ட் ஆஃப் ரீடிங் என்னென்னலாம் இருக்கு, என்ன லெவல்ஸ் இருக்கு, ஃப்ரேஸ் அதாவது ஃபேஸ் என்ன ஃபேஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் டு ரீட் அண்ட் தென் ரீட் டு லேர்ன். ஸோ இதெல்லாம் ஃபேஸ்ன்னு பார்த்தோம். அந்த லேர்ன் டு ரீட்ல என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் குழந்தைங்க பேட்டர்ன், அந்த வேர்ட் பேட்டர்ன் எல்லாம் எப்படி தெரிஞ்சு ஃப்ளூயன்சி வரணும். அடுத்தது அப்பதான் வந்து கான்செப்ட் ஓரியன்டா அவங்க ரீட் பண்ணி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது என்னென்னலாம், ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ரீடிங் ஸ்கில்ல.
ஸோ அதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ ரீடிங் ஸ்கில்ல என்ன சொல்றோம், ரீடிங் ஃபாஸ்ட் enough, அண்டர்ஸ்டாண்டிங் சென்டென்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பேராகிராஃப் ஆர் passage, remembering while reading, summarizing what was read, enjoying reading. ஸோ இதெல்லாம் சொல்றோம். அப்ப ரீடிங் ஃபாஸ்ட் enough, முதல்ல ரீடிங் ஸ்கில்னா என்ன இருக்கணும், குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரோமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஃபாஸ்டா முதல்ல சொல்ல தெரியும். ஸோ ரீடிங் ஃபாஸ்ட் enough அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப சேலஞ்சஸ், அப்ப டிஸ்லெக்சிக் சில்ட்ரன் அப்படின்னா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கும். இட் டேக்ஸ் டூ லாங் டு ப்ரொனவுன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட். ஸோ அவங்களுக்கு அந்த ரீடிங் ஃப்ளூயன்சி இல்லாம ரொம்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை படிக்கிறதுக்கே அத ப்ரொனன்சியேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கும். அந்த வார்த்தையை புரிஞ்சு படிக்கிறதுலயே அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலியமா நம்ம அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ரீடிங் ஃப்ளூயன்சி இல்ல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க ஏஜ் லெவலோட மத்த குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க அந்த லெவலுக்கு பண்ணாம கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சென்டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசுன மாதிரி ஒரு சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிறதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா வொக்காபுலரி ஆர் கிராமர். திஸ் டூ டிஃபிகல்ட். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வொக்காபுலரி ரொம்ப இந்த வார்த்தையோட மீனிங்கே தெரியாம இருக்கும். ஸோ கிராமர் பார்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது என்ன டென்ஸ், இப்படி போட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கிராமர் அப்படிங்கும் போது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ பிகினிங்ல ஒரு சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுறோம், ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும் அண்ட் தென் வேர்ப் இருக்கணும். ஸோ சென்டென்ஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் போது ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல், எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப், அண்ட் இட் ஹாஸ் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு புரியறதுல சிரமம் இருக்கும். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா எழுதும் போது கேபிட்டல் லெட்டர் போட மாட்டாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு எழுதிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துதான் நம்ம பார்த்து இவங்களை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேராகிராஃப் ஆர் அ பேசேஜ். ஸோ இதுல என்ன விஷயங்கள் இருக்கலாம். ஸோ ரீட் பண்றாங்க, பட் என்ன படிச்சு ஏதாவது எழுதணும் அப்படிங்கும் போது அவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் மே பி டியூ டு தேர் டிஃபிகல்டி டு ஃபைண்ட் த மெயின் ஐடியாஸ். எது மெயின் ஐடியா அண்ட் அந்த மெயின் ஐடியாவுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கலாம். ஸோ கான்செப்ட் என்ன, ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அப்ப டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒண்ணு அவங்களுக்கு படிக்கவே தெரியல அப்படின்னா எப்படி படிக்கிறது, எப்படி ஃப்ளூவெண்டா படிக்கிறதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி சேம் டைம் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது மீனிங், இதுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணணும். இல்ல சில குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க பட் சரியா மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த பேசேஜ் ரீட் பண்ணும்போது மெயின் ஐடியா என்ன, டீடைல் இது லொகேட் பண்றதுல அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிமெம்பரிங் வைல் ரீடிங், அதாவது இப்ப படிக்கவே அது ஞாபகம் வச்சுக்கிறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கலாம். ஸோ ஐடியாஸ் டோன்ட் ஸ்டே இன் மெமரி டியூரிங் ரீடிங். ஸோ படிக்கிறாங்க பட் என்ன படிச்சோங்கிறது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. இட்ஸ் மேபி இது என்ன சொல்றாங்க, மெமரி, அவங்களுக்கு அந்த மெமரியிலேயே வந்து இஷ்யூஸ் இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ விஷுவல் இமேஜரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணி அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஒன் ஆஃப் த டெக்னிக். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மரைசிங் வாட் வாஸ் ரெட். அதாவது இட் இஸ் டூ டிஃபிகல்டி டு டிசைட் அண்ட் ரிமெம்பர் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் டு ஆர்கனைஸ் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் இன் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ். ஸோ இப்போ படிக்கும் போது எது வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ அது அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறதுல வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஐடியாஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஸோ இதுக்கான விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். அண்ட் தென் என்ஜாயிங் ரீடிங். அப்போ ரீடிங் வந்து ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இல்லைன்னா படிக்கும்போது அந்த குழந்தைக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஸோ புரியுது, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். வேற இந்த குழந்தைங்களுக்கு அதாவது டிஃபிகல்ட்டி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரீடிங் இஸ் டூ மச் ஒர்க், இது வந்து ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ பிகாஸ் இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கேஷுவலா வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு ஹார்ட் ஒர்க்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஏரியா, விச் ஏரியா த சைல்ட் ஃபேஸ் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து லொகேட் பண்ணணும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம், செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த பதிலுக்கு எந்த விஷயங்கள் வரல அப்படிங்கும் போது நம்ம டிஃபிகல்ட்டி அதிகமா பேசுறோம். பட்
ஸோ திங்க் அபவுட் த சைல்ட் சைடு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் டு லேர்ன் டு ரீட் ஆஸ் அதர்ஸ் டூ இஸ் அ மேஜர் கேட்டஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் கிரியேட்ஸ் பிக் டேமேஜ் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தையோட லைஃபுக்கு. ஸோ எல்லாத்தினாலையும் பண்ண முடியுது, பட் என்னால வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய டேமேஜை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ முக்கியமா செல்ஃப் எஸ்டீம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆஸ் அன் அடல்ட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ குழந்தைங்களுக்கு தெரியல, குழந்தைங்களை போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றதை விட்டுட்டு, ஸோ நம்ம எப்படி குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது, ஸோ எப்படி அவங்களுக்கு வேற என்ன இப்படி சொல்லி தர முடியலன்னா வேற எப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலா என்ன சொல்றாங்க, ஜென்ரல் பாப்புலேஷன்ல ஸோ அப்ராக்சிமேட்லி 20 to 25% ஆஃப் சில்ட்ரன் டு நாட் ஈஸிலி லிங்க் சவுண்ட் லெட்டர் சிம்பிள்ஸ்ங்கிறாங்க. பாத்துக்கோங்க, 20 to 25% வந்து குழந்தைங்களுக்கு இதுல வந்து டிஃபிகல்ட்டி இருக்காங்க. அதுல முக்கியமா 7 to 10% ஆஃப் சில்ட்ரன் ஹேவ் சப்ஸ்டான்ஷியல் டிஃபிகல்ட்டி. ஸோ சிவியரா டிஃபிகல்ட்டி இருக்கு. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ரெமிடியல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த குழந்தைங்களோட அகடமிக் பிஹேவியர்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும். ஸோ டிஸ்லெக்சிக் அப்படிங்கும் போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு, நம்ம எப்படி எல்லாம் அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்லைக் ஸ்கூல். ஸோ நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது. ஸோ அப்ப என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. ஸோ எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிஹேவியர்ஸா இருக்கும். ஸோ கேனாட் கோப் அப் வித் ஸ்கூல் ஒர்க்ஸ். ஸோ என்னதான் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் இப்போ டெய்லி கொடுக்குற ஒர்க்கோட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ ஹேட் ரீடிங், ரைட்டிங் ஒர்க்ஸ் they don't like. ரைட்டிங் இஸ் அ டஃப் டாஸ்க். ஸோ எழுதுறதுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். forget what studied. ஸோ என்ன படிச்சாங்களோ அது ஈஸியா அவங்களுக்கு மறந்துடுது. ஸோ can't remember when asked. ஸோ என்ன டீச் பண்ணாங்களோ அதை பத்தி கேட்கும்போது அவங்களுக்கு அதை சரியா ரீகலெக்ட் பண்ண முடியாம இருக்கும். திங்ஸ் லேக் ஆஃப் மெமரி. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கறத காமனா சொல்லுவாங்க. பட் ஞாபகம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், வேற எதுல எல்லாம் அவங்களுக்கு சிரமம் இருக்கிறனால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ தே ஃபீலிங் டல், தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டியூ டு ரிப்பீட்டட் ஃபெயிலியர் இன் ஸ்டடீஸ். ஸோ திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அந்த ட்ரை பண்ண நான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு எந்த ஏஜ் வரைக்கும், ஒரு 10 years வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஒரு 10க்கு மேல எல்லாம் போகும்போது அந்த செல்ஃபா என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்மளால ஏன் பண்ண முடியல. அப்ப செல்ஃப் கான்பிடென்ட் டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்து 10+ எல்லாம் பெரிய அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அவங்களுக்கு குரூப் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் பண்ண முடியுது, ஏன் நம்மளால பண்ண முடியல. இப்போ செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ சீம்ஸ் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ எப்பயுமே ஒரு மோட்டிவேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும் அகடமிக் வைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் புரியுது, ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது. ஸோ இதுக்குன்னு சொல்லி மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா இருக்கு. ஆர்டன் கில்லிங்ஹாம் அப்ரோச் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ஓல்ட் அப்ரோச். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஸ்லெக்சிக் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ரெமிடியல் அப்ரோச் நிறைய விஷயங்களை வந்து ஃபார்முலேட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய டீம்ல நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ், ஸோ டீச்சிங், இந்த அப்ரோச் என்ன உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து டீச் பண்றாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபோனிக்ஸ் பட் டீச்சர்ஸ் ஹவ் அவர் லாங்குவேஜ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது லெட்டர் சவுண்ட் ஒரு லெவலோட வந்து மோஸ்ட்லி நின்னுடுது. பட் அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட்டா டீச் பண்றதுல. பட் வேற ஆர்டன் கில்லிங்ஹாம் அப்ரோச் அப்படிங்கிறது ஸோ ஃபோனிமிக் அவேர்னஸ், ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு இந்த சவுண்ட் லெவல்ல எப்படி இருக்காங்க, அண்ட் தென் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் சிம்பிள் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அண்ட் தென் 6 types ஆஃப் சிலபல்ஸ், என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, சிலபல்ஸ் இருக்கு, ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் ஸ்பெல்லிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்போ ஜி அண்ட் ஜே. ஸோ அந்த சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஜி போடுவோம் பட் ஜே சவுண்டோட வரும். இது மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் என்னென்னலாம் இருக்கு. அண்ட் தென் அட்வான்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட்ஸ் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி பார்த்தீங்கன்னா வேர்ட்ல வந்து நிறைய
சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் இல்லை இல்லைங்களா? ஸோ பெரிய பெரிய வார்த்தைகளும் இருக்கு. ஸோ அந்த பெரிய வார்த்தையில ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, சஃபிக்ஸ் இருக்கு, ஸ்டெம் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இது எல்லாமே வந்து ஆத்தன்டிலிங்கம் அப்ரோச்ல இருக்கு. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ். வேற என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக். ஸோ படிக்க தெரியுது, அடுத்தது நான் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்றது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேர்ட் மேப்பிங் ஸ்ட்ராட்டஜி, சென்டென்ஸ் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பேராஃப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, விஷுவல் இமேஜரி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ மெமரி, அவங்க குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது, படிக்கிற அந்த வேர்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுல சிரமம் இருக்கு அப்படின்னா எப்படி ஒரு ரீடிங்கை வந்து விஷுவலைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. அண்ட் KWL method. So know what I want to learn and learning points. So முதல்ல எனக்கு இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு, ஸோ என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ வாட் ஆர் த லேர்னிங் பாயிண்ட். ஸோ இதை வச்சு ஒரு கண்டென்ட்டை எப்படி லீட் பண்றது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். அண்ட் தென் மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ். ஸோ விஷுவலா இது ஒரு இட்ஸ் அ டூல். ஸோ விஷுவலா எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்றது ஒரு லெசன் கண்டென்ட். அண்ட் தென் கிராஃபிக் ஆர்கனைசர். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விஷுவலா குழந்தைங்களுக்கு ஒரு லெசன் எடுக்கும்போது எப்படி விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இவ்வளோ டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ நம்ம இது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஒன் பேஜர். இந்த ஒன் பேஜர் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கான ஒரு டூல் சொல்லலாம் குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு நேரமா நான் வந்து இந்த அகடமிக் ஸ்கில், அதாவது இந்த ரீடிங் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? சோ எது கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல வருது. அப்போ ஒரு குழந்தைக்கு லாங்குவேஜ், அதாவது இந்த அகடமிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எப்ப டெவலப் ஆகும். ஸோ ஏரியாஸ் ஆஃப் டிஃபிகல்டி இன் லேர்னிங் அந்த இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஸோ லிசனிங். ஸோ ஒரு குழந்தை நல்லா லிசன் பண்ணாதான் அந்த லாங்குவேஜ் அடுத்தது டெவலப் ஆகும். ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், அண்ட் தென் ரீடிங், ஸ்பெல்லிங், ரைட்டிங். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட். ஸோ அதுக்கப்புறம் இது 4 அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஏரியால வருது. அதுக்கப்புறம் மேக்ஸ். ஸோ இதெல்லாம் அகடமிக் ஏரியாஸ். ரீசனிங், சோஷியல் ஸ்கில் எப்படி இருக்கு, பிளே அண்ட் அதர். ஸோ இதுல குழந்தைங்களுக்கு எங்க வந்து அடி வாங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எகெயின் இந்த ரைட் சைட் டாப்ல பாத்தீங்கன்னா சென்சரி இன்புட். அப்போ ஒரு குழந்தைய இட்ஸ் லைக் அன் ஐஸ்பர்க் மாதிரிதான். ஸோ ஒரு ஐஸ்பர்க் இருக்கு அப்படின்னா அந்த மேல இருக்க ஐஸ் கட்டி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ உள்ள இருக்க மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். ஸோ ஒரு குழந்தை பாக்குறோம், அந்த குழந்தை சரியா படிக்கல, சரியா எழுத மாட்டேங்கிறான், சரியா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ இதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி எதுல இருக்கு, ஸோ எப்படி லொகேட் பண்றது. அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது குழந்தையோட சென்சரி இன்புட் ஃபர்ஸ்ட். ஸோ கண்ணு, காது, மூக்கு, ஸோ இந்த மாதிரி சென்சரி இன்புட்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, ஸோ அதனால குழந்தை சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறானா. ஸோ ஃபர்ஸ்ட் செக். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்டென்ஷன். ஸோ கவனிக்கிறாங்களா. ஸோ கவனிக்கிறாங்களா அப்படிங்கறது குழந்தை கண்டினியூஸா ஒரு டீச்சர் எடுக்கும் போது ஸோ டீச்சர் என்ன மெட்டீரியல்ஸ் என்ன எதை பத்தி சொல்றாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கவனிக்க முடியுதா. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். பிகாஸ் இப்ப அட்டென்ஷனே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் குழந்தைக்கு உள்ள போகாது. அடுத்தது பர்செப்ஷன். ஸோ பர்செப்ஷன் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல்லா ஒரு விஷயம் புரியுறது. ஸோ நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஒரு மூவி போறோம், ஸோ நம்மளுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ் பாக்குறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப விஷுவலா நம்மள அட்ராக்ட் பண்ணாதான் நம்மளால உட்கார முடியும். இல்ல ஜென்ரலா ரொம்ப டயலாக்ஸா பேசிட்டு இருக்காங்க, அந்த லாங்குவேஜே புரியல அப்படின்னா நம்மளால அது புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பர்செப்ஷன் அப்படிங்கிறது குழந்தைங்க என்ன கேட்கறாங்களோ அது மீனிங்ஃபுல்லா புரியுதா. இப்ப மிஸ் வந்து பி காட்டுறாங்க, ஸோ பியா அவங்க புரிஞ்சுக்க முடியுதா, இல்ல டி காட்டுறாங்க, டியை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களா. ஸோ டி கன்ஃபியூஷன்ஸ் சொல்றோங்களா, இதெல்லாம் வந்து பர்செப்ஷன் தான். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து சொல்லும் போது இப்ப போன் எக்ஸாம்பிளே இருக்கு. இப்ப போன் அப்படிங்கும் போது எழுதணும் அப்படின்னா இப்ப PHONE, ஸோ இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது மீனிங்ஃபுல்லா புரிஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தைங்கனால கரெக்டா எழுத முடியும். ஸோ இதெல்லாம் கரெக்டா புரியுது. ஆனா அவங்களுக்கு கிளாஸ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ படிச்சு எழுதுறாங்க, பட் எக்ஸாம்ல லாங் டேர்மா மறந்து போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு மெமரி இஸ் த ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ மெமரிக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்.
அண்ட் தென் ரிட்ரைவல் போது எது ரிலேட்டடா நம்ம சொல்லணும். ஸோ ஞாபகப்படுத்தி பாக்குறது, ஸோ எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கு, அண்ட் மோட்டார் பிளானிங், மோட்டார் ஆக்ஷன் அப்படிங்கும்போது ரைட்டிங்ல அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா. ஸோ இந்த ஏரியாஸ் நம்ம செப்பரேட்டா அனலைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு கரெக்டா நம்ம இன்டர்வென்ஷன் எங்க கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ ஒரு குழந்தையோட நேம் நம்ம இப்ப எழுதிக்கிறோம். ஸோ அவனுக்கு எந்த ஏரியால டிஃபிகல்ட்டியோ அதை மார்க் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து உஷா ராமகிருஷ்ணன் அவங்க வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a 1 page ரெக்கார்ட். ஸோ ஒரு குழந்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங். ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஸோ இட்ஸ் அ காக்னிட்டிவ் லெவல், எந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு, அண்ட் ஏரியாஸ் அகடமிக் ஏரியாஸ்ங்கிறதுல என்னென்ன ஏரியாஸ்ல அந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ டிஸ்லெக்சியா அப்படிங்கும் போது எதுல அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ரீடிங், ஸ்பெல்லிங், ரைட்டிங். ஸோ டிஸ்லெக்சிக் குழந்தைங்களுக்கு மேத் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ சில குழந்தைங்க மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏஜ் லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் லெவல் கரெக்டா அவங்க பண்ணுவாங்க. வேற நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய டிஸ்கால்குலியா அப்படிங்கிறது தான் மேத்ல வரக்கூடிய டிஃபிகல்ட்டி. ஸோ சில குழந்தைங்களுக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். வேற ரீடிங், ஸ்பெல்லிங் இதுல எல்லாம் வந்து பெருசா ப்ராப்ளம் இருக்காது. அப்ப எந்த ஏரியால அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு, ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் எல்லாருமே பேஷன்ஸா கவனிச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ இனி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம். மேம் சாட் பாக்ஸ்ல क्वेश्चन போட்டிருக்காங்க மேம். எக்ஸ்பிளைன் KWL மெத்தட் கேட்டிருக்காங்க மேம். ஓகே. ஸோ இந்த KWL அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்த உடனே அந்த டாபிக் சொல்லி நீங்களா எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணாம, ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த KWL மூலியமா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டாபிக் பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட் ஐ நோ. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடா அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க இருந்தே நம்ம ஆஸ் அ டீச்சர்ஸ் வந்து நம்ம என்ன முடிவு பண்ணலாம், ஓகே இந்த குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது அவங்களை எப்படி நம்ம லீட் பண்ணணும், இல்ல இந்த லெசனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியல அப்படின்னா ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். ஸோ கேங்கிறது வாட் ஐ நோ. ஸோ குழந்தைங்களுக்கு முதல்ல என்ன தெரியுது. ஸோ செகண்ட் வந்து வாட் ஐ வாண்ட் டு லேர்ன். அப்ப எகெயின் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல ஸோ அந்த கியூரியாசிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு இப்போ அந்த லெசனை வந்து அவங்கள ஜஸ்ட் கோ த்ரூ பண்ண சொல்லலாம். ஸோ டாபிக், அந்த லெசனோட டாபிக் என்ன, அந்த லெசனுக்குள்ள இருக்க சப் டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்லலாம், ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, போல்ட் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு அது என்னவா இருக்கும், அந்த லெசன் எதை பத்தி இருக்கும், எதெல்லாம் சொல்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் லீட் பண்ணிட்டு அதுல என்னென்னலாம் அவங்க ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்கள எழுத சொல்லணும். ஸோ இது வந்து செகண்ட். அண்ட் தென் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத டிஸ்கஷனா நம்ம லீட் பண்ணலாம். ஸோ இந்த KWL மெத்தட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த கியூரியாசிட்டி டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் क्वेश्चन மேம். அந்த டேப்லர் காலம் நம்ம காமிச்சிருந்தோம் இல்லைங்க மேம், அந்த டேப்லர் காலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, இவாலுவேஷன் டூல்ல யூஸ் பண்ணிக்கலாமா நார்மல் சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். கண்டிப்பா சார். நார்மல் அப்படிங்கறதோட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நேத்து பேசும்போதே சார் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ லேர்னிங் டிஃபிகல்ட்டி அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா வி ஃபேஸ் டிஃபிகல்ட்டி தான். அப்போ குழந்தைங்களுக்கு சரியா சில விஷயங்கள் எக்ஸ்போஷர் இல்லைன்னா அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இது டிஃபிகல்ட்டி இருந்தாலும் சரி, டிசபிலிட்டியா இருந்தாலும் சரி, இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் சில்ட்ரன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த பர்பஸ் ஓரியன்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேப்லெட் காலம் அப்படிங்கிறது நீங்க எதை மீன் பண்றீங்க, அந்த டிஃபிகல்ட்டி, அதாவது ஸோ இதை மீன் பண்றீங்களா 1 page ரெக்கார்ட்?
or so either reading skill and challenges. So எதை மீன் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. So இது வந்து என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. So குழந்தைங்களுக்கு எங்க இருக்கு, எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். So இது யார் வேணா நம்ம யூஸ் பண்ணலாம், யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். Good evening, ma'am. Rajni here. Yes. I have a question, like how to remove the confusion, like directions, teaching direction to dyslexic children. Directions means it's a, pardon ma'am, it's a letter direction, letter D. We No, can no, do. no, 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 no. Directions, left, right, I mean north, south. Relating to that, where they stand from there, which is the north, which is the south. That thing they get confused. So, Spatial challenges, spatial oh, challenges. yeah. Spatial. Yes, yes, sir. Okay, okay. It affects their studies or it affects their playground? For what you are asking for that, ma'am? Related to geography. Okay. See, the Priya, can I answer? Yeah, yes. Yeah. See, you have to understand, if it is a spatial challenge problem, we call it as a spatial challenge. Okay. For few children, when we say the spatial or position in space, we call it as, okay. It will, you have to see whether it is affecting in everywhere. When I say everywhere, the right left confusion, up down confusion, east west confusion. If it affects all these areas, then we can say, okay, the child has a directional challenges. Okay. Yes. You got it? Yes, sir. Yes, sir. The child, when the direction left right confusion is there, Huh. and related to that, if I go on teaching in geography any subject, taking north, east, west, that she's not able to take it. I mean, she's not able to understand. So Okay. for that, Now what we have Actually, to do one is, more thing. So you can draw L and R in the desk of the particular child desk. You can put the L or R. So left side, you can draw L. So right side, Okay. R. For a particular period of time, they will understand which is left and which is right. So one Okay. more easy technique, what I learned, no? So sun in the side raise and in the side set agudhu. So on the facing which to number left, right, east, north, east, west, East, south. north, east. So the the other directions வந்து அந்த clue வந்து அந்த குழந்தைகளுக்கு தரலாம். see, other thing what I try to do is like, if for a period of time, in the finger, okay, the upward side of the finger, or on the wrist, you can give a small clue for the child by putting some indicators, some kind of a Visual drawing. clues. Okay, visual clues. Visual Yeah, clues. for that, yeah, I had written for left hand L, right Yeah. hand R. Same thing for the southwest north thing. You can Okay. use compass for the child to understand also. Okay. Now we need to see, it cannot be just done one day and say the child will learn. Okay. Every day this should be an activity that you should do it for at least 2 minutes, 5 minutes. Now for example, I'm sitting just opposite to you. Now in your table there are few things on the right hand side and left hand side. You can just play a game for 1 minute, correct? Yeah. So like that, you have to keep on giving clues and doing an activity. That should consistently, it should happen, so that children will start taking the cues on their own. For few children, what people will do is, we don't do it in our school, but what they do it is, on the left hand or the right hand, they will have a band. Okay, by looking at that band, the child will know, okay, this is right and this is left. Got it? Yeah, got it. So all these things are different ways of making the child to understand. Yeah. Thank you, sir. Dr. Kavita has asked, ADHD and dyslexia go hand in hand.
how to intervene attention deficit when dyslexia component is addressed to some extent. Priya, are you answering? Yes. Yeah. Actually, so first thing, so dyslexic and ADHD. So dyslexia is the primary and ADHD is maybe a secondary. So attention enhancing activities, we have to give intervention for dyslexia. So reading and difficulty, so rendume focus pananum. Sometimes if ADHD is not primary or it's dyslexic is primary. So dyslexia is a primary. Actually, Yes. we need to give primary attention to attention. First attention ku important kudukanum. So attention irundha da adutha nama enna teach pandrom abingiradha and kulandhikku solli thara mudiyum. So ADHD severity, whether it is a mild, moderate or severe. So ஒரு குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே இல்லை அப்படின்னா we cannot teach இல்லையா. So first we have to address that இதுதான் attention தான். So ரொம்ப சிவியரா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா occupational therapist கிட்ட ரெஃபர் பண்ணணும். So அவங்க சில ஆக்டிவிட்டிஸ் தெரபிஸ் மூலியமா அந்த அட்டென்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அந்த ஓரளவுக்கு உட்கார்ற மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெமிடியல் இன்டர்வென்ஷன் பிளான் பண்ண முடியும். சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் உடைய கைடன்ஸும் தேவைப்படும். ஸோ ரொம்ப பிசிக்கலா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா தேமே மெடிசன் ஏதாவது டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் குழந்தை ஒரு இடத்துல உட்கார்றதுக்கே கொஞ்சம் ரெடி ஆவாங்க. ஸோ மெடிசன், ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட சப்போர்ட் பிளஸ் டீச்சிங், ஸோ இது மூணுமே சேர்ந்து போகும்போதுதான் இந்த சிவியரிட்டி ரொம்ப சிவியரா இருக்க குழந்தைங்களை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். வெதர் இட் இஸ் மைல்டு, ஸோ மாடரேட் ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் அ ரெமிடியல் டீச்சர் அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெமிடியல் டீச் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், ரெமிடியல் டீச்சிங் அப்படிங்கும்போது ஸோ அட் அ ஸ்ட்ரெச் நம்மளே டீச்சிங் கண்டினியூஸா 15-20 மினிட்ஸ் பேசிட்டே இருக்கக்கூடாது. ஸோ 10 மினிட்ஸ் பிரேக் அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்டர்வென்ஷன் பிளான் பண்ணணும். ஸோ 10 மினிட்ஸ் பிளஸ் ஒரு பிரேக் அண்ட் தென் 10 மினிட்ஸ். ஸோ அதுக்குள்ள எப்படி சொல்லி தரலாம், அவங்களுடைய பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிற தகுந்த மாதிரி நம்ம மூவ்மெண்ட்ஸோட அவங்களுக்கு ரெமிடியல் எப்படி கம்பைன் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பிளான் பண்ணணும். Okay. Thank you, ma'am. Kalaivani has asked a question like, can we use this tabular column as a rubric for normal children? It cannot be used as a rubric because in rubric there are few more specifications are given. Is Kalaivani is here? Kalaivani, irkingla? Yes, I'm here. I'm following you. Yeah, you're following. Thank you. Because you asked whether this can be used as a rubric. No, this is a one pager for you to understand the challenges, like understand the degree of challenge. Even for a normal child you can do it, nothing wrong here, but it cannot be a rubric, because rubric as for each thing you will have a certain specific things to look for. Okay, so this cannot be used as a rubric, but it is a one pager for you to easily understand the challenges that the child goes through. Yes, sir. Okay. Thank you. Any other questions? While comprehending answer for school questions, there is a difficulty in presentation. Will it be rectified with repetition or any strategies to be implemented? Again, Kavita, while comprehension, find difficulty in comprehension, isn't it? While comprehending questions for school, while comprehension, yeah. So comprehension சில விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். So first thing reading fluency, whether the child can read fluently. So fluency means phrase reading. So chunking the words, group of words சேர்ந்து தான் நம்ம ரீட் பண்ணுவோம். We are not reading. So for example, how we teach, இப்படி படிக்க மாட்டோம், how we teach. So we group the words and then read. So it's called phrase reading. So phrase reading எப்படி இருக்காங்க. And then understanding the question words, what, when, where, how. So whether the child
could understand the questions எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா? ஸோ புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அந்த விஷயங்கள் படிச்ச விஷயங்களுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் மீனிங் பார்ட் ஆஃப் இட் அண்ட் the மெயின் ஐடியா ரீட் பண்ணும்போது எது மெயின் ஐடியா, எது வந்து டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், சில குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணும்போது இந்த ஹீ ஷீ இட் இந்த ப்ரொனவுன் பார்ட் ஆஃப் த பேசேஜ் வந்து புரியாம இருக்கும். ஸோ எதுக்கு இங்க ஹீ யூஸ் பண்றாங்க, எதுக்கு இங்க இட் யூஸ் பண்றாங்க, தென். ஸோ இந்த மாதிரியான ப்ரொனவுன் பார்ட் ஆஃப் த இந்த பேசேஜ்ல வரதெல்லாம் புரியாம இருந்தா கூட அவங்கனால அதை சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ காம்ப்ரிஹெண்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டி, ஸோ நீங்க அதை க்ளோஸா வாட்ச் பண்ணினாதான் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சிரமம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். Anita, do you have any questions? You have raised your hand. Anita Jolie. Okay, friends, thank you very much, because it's a beautiful subject and definitely it's not very technical. We don't need to get worried. If you're really interested, my only request is go to the YouTube. In the YouTube, Priya has discussed the same topic in a different way. She has given a lot of suggestions also. And still, if you are interested, because remedial teaching takes minimum 6 to 1 year to study. That goes hand in hand practice before it can be implemented in the lesson plan. So that needs practice, that's all. Out of our own experience, what we have seen is practice with understanding will really make you to take it forward. So if you're really interested, always be in touch. I have given my number. The website is there. You're all part of the WhatsApp group. You can go to the YouTube, you can watch it. And really, if you like it, subscribe. That one request we will say. So thank you so much for attending the second day.